நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, இப்ப ஏன் எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க அழுறத பார்த்து பாருங்க, என் அக்காவும் சேர்ந்து அழறா. அக்கா, நீ இன்னைக்கு அழ மாட்டேன்னு என்கிட்ட இப்பதானே ப்ராமிஸ் பண்ண. நாம யாரும் இன்னைக்கு அழக்கூடாது, யாருமே. சித்தப்பா ப்ளீஸ், இன்னைக்கு எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். முதல்ல நாம டப்பா கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் சொல்லு, அக்கா காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அவளோட லிப்ஸ்டிக்கை யாரு திருடினா? ஜீவிதாக்கா, அது என்னன்னா உங்களோட லிப்ஸ்டிக்க நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சேன். நெய்யா நெய்யா லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுக்காக இல்ல, சாப்பிடறதுக்காக. மாலதி அக்கா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்ககிட்ட அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் இருந்ததுல, அது ஸ்ட்ராபெரியில செஞ்சதுன்னு சொன்னாங்க. அது சாப்பிட்டா பலம் வரும்னு சொன்னாங்க, அதனால தான் சாப்பிட்டேன். நீ பண்ணதுனால பாவம் மாலதி திட்டு வாங்கினா. திட்டு மட்டும் கிடையாது, தோலே உரிச்சிருக்கலாம். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு அந்த டேஸ்ட். ரொம்ப கேவலமா இருந்தது. அக்கா, அது மட்டும் இல்ல, நீ மேக்கப் போற பிரஷ் வச்சு நான் பல்ல கூட தேய்ச்சிருக்கேன். ஓ, அதனால தானா என்னோட மேக்கப் பிரஷ்ல டூத் பேஸ்டோட ஸ்மெல் வந்தது? உனக்கு என்ன பண்றேன் பாரு. இந்த பொண்ணு மறுபடியும் பிரச்சனையை கொண்டு வந்துடுவாளோன்னு பயமா இருக்கு. போது இதோட நிறுத்திக்கங்க. ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு பசிக்குது. எனக்கு சாப்பாடு தர போறீங்களா இல்ல எப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா? ஓ, பேசிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன். பாட்டிக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு, நான் இப்ப கொண்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு நாள் மட்டும் தான் நான் உங்களோட இருக்க போறேன். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறட்டுமா? சபாஷ்டா கண்ணா. ஏய், அவளை பாத்தியா? அவளை பார்த்தாவது நீ திரும்பு. பாட்டி, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தியா ஜீவிதா நமக்கு பரிமாற போறா. யாரும் அழக்கூடாது. ஒருத்தர் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. இங்க பா ஜீவிதா, நீயும் வந்து உட்காந்து சாப்பிடு. நாம எல்லாரும் பரிமாறிக்கலாம். வந்து உட்காரு. டால் ரொம்ப டேஸ்டா இருக்கு. பன்னீர் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நான் உங்க எல்லாரையும் விட்டு பிரியறத நினைச்சு மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி குடும்பம் எல்லா பொண்ணுக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தமு கண்ணா, தமு ஏன்பா அழாத? தமு அழாத. ஏன்டா பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்க? நிறுத்து, அழுகிய நிறுத்துறா. நீ டப்பா, உனக்கு என்ன பைத்தியமா?
ஏன் இப்ப எல்லாரும் அழறீங்க? பாட்டி பாருங்க, எல்லாரும் அழுகை நிறுத்துங்க. எனக்கு அழுக வருது. மாலதி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். இருந்தாலும் இது நம்ம அண்ணனோட உயிர் பிரச்சனை. இந்த கேஸ்ல இருந்து அவனை விலகி இருக்க சொல்றதா நல்லது. விஸ்வா, விஸ்வா, வா. எப்போ வந்த? என்னாச்சு உனக்கு? ஈவினிங்ல இருந்து ஒரே டல்லா இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் மாலதியோட ப்ரோக்ராம் தான் நீயும் சொல்லிடாத. ஆடா இல்லைண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பாவம், அவளை எதுக்காக நான் தப்பா நினைக்க போறேன்? இப்ப நான் யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் உன்னோட ஹனிமூனை பத்தி தான். ஹனிமூனா? ஆஹா, இல்லடா, அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச 2-3 நாளே நீ ஹனிமூன் கிளம்பிடுவோன்னு எதிர்பார்த்த? அதுக்கு இல்லடா, உடனே போக முடியாது. நான் ஒரு முக்கியமான கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்னால் எதை பற்றியும் யோசிக்க முடியாது. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ எதிர்த்து வாதாடுற கிளைண்ட் ரொம்ப மோசமானவனாமே. ம். எனக்கு என்ன தோணுதுன்னா, கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல அந்த கேஸை வேற யாருக்காவது ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமே. இல்லை விஸ்வா, இந்த கேஸ் நடத்துறது எனக்காக மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை பறி கொடுத்த ஏழை மக்களுக்காக. அவங்கள இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால் மட்டும் எப்படி ஹனிமூன் போக முடியும்? நான் உன்னை கேட்க மறந்துட்டேன். இந்த கேஸை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அது தாத்தா கிட்ட பேசினப்ப சொன்னாரு. தாத்தா கிட்டயா? தாத்தா கிட்ட உண்மையா பேசுனியா? தாத்தா கிட்ட பேசுனியா? அது அது என்னன்னா, தாத்தா கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் பேசினேன். இருக்கட்டும் விடு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குட் நைட். குட் நைட். அண்ணன் இந்த கேஸ்ல பிடிவாதமா இருக்கான். அதனால அவனுக்கு பாதுகாப்பு நான் தான் கொடுக்கணும்.
பாட்டி தேங்க்யூ so மச். தேங்க்ஸ் எதுக்காக சொன்னேன்னா நீங்க ஷாலினி ஆண்டியை சமாதானப்படுத்துறீங்களே அதுக்காக. ஷாலினி ஆண்டி இவ்ளோ கோவப்படுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. எனக்கு என்னமோ என்ன பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடுங்க, நான் காலையில சீக்கிரமா எழுந்து அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன். ஓகே? நில்லு மாலதி. நான் சொல்றத கேளு. நீ அங்க போக வேண்டாம். ஆனா ஏன் பாட்டி? மாலதி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நீ எங்க போனா ஜீவிதா கல்யாணத்துல பிரச்சனை வந்துரும். மறுபடியும் தப்பு பண்ணா ஜீவிதா கல்யாணம் நின்னே போயிடும். அப்படி இந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா ஜீவிதாவோட வாழ்க்கையே வீணா போயிடும். இல்ல பாட்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இப்பதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சே. நீங்களே பாத்தீங்களே, ஷாலினி ஆண்டி எல்லாத்தையும் மறந்துட்டு அக்காவை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்க ஆசீர்வாதம் இவங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும்னா இத பாரு மாலதி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து நீ விலகியே இரு. உன் அக்கா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வீணா தவறு செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு தெரியாதே மாலதி. நீ எப்பவும் நல்லது செய்ய முயற்சி பண்ணாலும் அது கெடுதல தான் போய் முடியுது. உன் மனசுல எந்த வஞ்சனையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ செய்யற வேலையெல்லாம் பிரச்சனையில தான் போய் முடியுது. பாட்டி நீங்க என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் கூட எனக்கு புரியல பாட்டி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாலதி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஜீவிதா கல்யாணத்துல இருக்க வேண்டாம். பாட்டி நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் அக்கா கல்யாணத்துக்கு எப்படி வராம இருக்க முடியும்? பாட்டி அவ என்னோட அக்கா. இல்ல பாட்டி, என்னால அப்படி வராமல இருக்க முடியாது. மாலதி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, ஞாபகம் இருக்கா? அது சமயம் வரும்போது நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னேன், மறந்துட்டியா? நீ சொல்றதும் சரிதான். ஜீவிதாவுக்கு எல்லா நகையும் கொடுத்துறேன். ஆனா அதுக்காக நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் மாலதி. என்ன சத்தியம் பாட்டி? அத சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். அந்த சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்கு. அதை நீ மீற மாட்டல்ல மாலதி? பாட்டி நீங்க இத தவிர வேற என்ன வேணாலும் கேளுங்க, என் உயிரை வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா பாட்டி எனக்கு தெரியும் எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கேன். ஆனா இந்த சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க. இதை என்னோட சந்தோஷத்துக்காக நான் கேட்கல, ஜீவிதாவுக்காக தான் கேட்கிறேன். ஷாலினிமா இனி உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஜீவிதா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல மாலதி. பாட்டி நீங்க அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் இப்ப நான் சொல்றது கேளுங்க. அது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும் மாலதி, எனக்கு தெரியும். அதோட இன்னொன்னு எனக்கு தெரியும், உன் அக்கா சந்தோஷத்துக்காக நீ எந்த தியாகமும் செய்வ மாலதி. இன்னொரு விஷயம், இந்த விஷயம் ஜீவிதாவுக்கு தெரியக்கூடாது. இது உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா?
ஜீவிதாவோட கல்யாணம் நிறைய தடங்கல்களை கடந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாம ஜீவிதாவும் வினய் தம்பியும் ஒருத்தரை ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. கடவுளோட துணையால ஜீவிதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. ஒருவேளை இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா ஜீவிதா மனசொடிஞ்சு போயிடுவா. இப்ப சொல்லு, உன் அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, இத பாருமா மாலதி, நீ இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு இந்த பாட்டி விரும்புறான்னு நினைச்சா அது உன்னோட தப்பு மாலதி. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பாசமா இருக்கீங்க எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா மாலதி? அந்த அளவுக்கு நான் கொடுமைக்காரி இல்ல மாலதி. எனக்கு பயமா இருக்குமா. அன்னைக்கு ஷாலினிம்மா அந்த நகை பிரச்சனையில எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உனக்கே தெரியும்ல. திரும்பவும் அந்த பிரச்சனையை அவங்க செய்யறதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு கோபம் வராத அளவுக்கு நாம நடந்துக்கணுமா? புரியுதில்ல? மாலதி, அப்படி நடக்க விட மாட்டேன் பாட்டி. நான் அந்த கல்யாணத்துல கலந்துக்க மாட்டேன். ப்ராமிஸ் பண்ற பாட்டி, கண்டிப்பா இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு மாலதி, மன்னிச்சிரு. இத பாருமா, எல்லாமே ஏன் கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டேன். கண்டிப்பா. உங்க கவலை என்னன்னு எனக்கு புரியுது பாட்டி. எனக்கு கோவம் இல்ல, எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்ல. எனக்கு என் மேலதான் ரொம்ப கோவம். நான் பாட்டி பேச்சு கேட்டுதான் ஆகணும். அக்கா கல்யாணத்துல எந்த தடையும் வரக்கூடாது. அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயார். மாலதி, இது உன் அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. உன் சந்தோஷத்தை விட உன் அக்காவோட சந்தோஷத்தை ரொம்ப முக்கியம். ஒரே நாள் தானே வேலைக்கு இருக்க போறேன். கல்யாணம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்புறம் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோ. மாலதி, நீ பாட்டிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தியே ஆகணும்.